அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப நம்ம பார்க்க போற இந்த சந்தேகத்திற்கு உண்டான விளக்கத்தை பற்றின வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு எப்ப வந்துச்சு அப்படின்னாக்கா, இது சம்பந்தமாக 2 to 3 டைம்ஸ் எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் நடுவில் கான்வர்சேஷன் வந்துச்சு. அதாவது அவங்க தொழுகைக்காக கிளம்பக்கூடிய நேரத்துல அவங்க குளிக்கும் பொழுது, தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக குளிச்சுட்டு ஒழு செஞ்சுட்டு சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் பொழுது 2 to 3 டைம்ஸ் அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை, அதாவது நம்ம வந்து குளிச்சிட்டோம் அப்படின்னாக்கா திரும்பவும் ஒழுவு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சோ அப்ப நான் அவங்க கிட்ட சொல்வேன், இல்ல நீங்க சாதாரணமா குளிக்கும் பொழுது நீங்க வந்து ஒழு செஞ்சுட்டு தான் நீங்க வந்து தொழுவைக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா 2 to 3 டைம்ஸ் அவங்களுக்கும் எனக்கும் மத்தியில ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சு. சோ அப்பதான் நான் என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி நம்மளுடைய மக்கள் மத்தியில ஒரு தவறான புரிதல் இருக்குது. சோ இதை பற்றின வீடியோ போட்டோம் அப்படின்னாக்கா மத்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. அதாவது சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போ அதாவது வந்து ஒழு செய்யறது அப்படிங்கிறது வந்து அந்த உறுப்புகளை, ஒழு செய்ய வேண்டிய உறுப்புகளை நம்ம சுத்தம் செய்யறது தான் அப்படிங்கறதுனால, இப்ப நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம குளிக்கிறது மூலியமாக நம்மளுடைய அனைத்து உறுப்புகளும், ஏன்னா குளிக்கும் பொழுது நம்மளுடைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நனைஞ்சிருது. அப்போ நம்மளுடைய அசுத்தங்கள் எல்லாம் நீங்கி நம்ம சுத்தமாகிடுறோம்ல. அப்போ நம்ம சாதாரணமா குளிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இப்ப தொழுகைக்காக போறோம் அப்படின்னாக்கா நம்ம திரும்பவும் நம்ம ஒழு அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சுட்டு நம்ம தொழுகைக்காக போகணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த சுத்தத்தை கொண்டே நம்ம வந்து தொழுதரலாம் அப்படிங்கிற மாதிரியான சிலர் மக்கள் மத்தியில கருத்து இருக்குது. சோ இது நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதா, இது தவறு அப்படின்னாக்கா எது சரியான விஷயம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட், நம்ம எந்த ஒரு இபாதத்தான விஷயங்கள் செய்யறதாக இருந்தாலும், அதாவது ஒரு தொழுகையாக இருக்கட்டும், ஒரு ஒழுவாக இருக்கட்டும், ஒரு நோன்பாக இருக்கட்டும், எந்த ஒரு இபாதத்தான விஷயங்கள் நம்ம செய்யறோம் அப்படின்னாலும் அதுக்கு நம்மளுடைய எண்ணம் தான் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்குது. அதாவது நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யறதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அது பண்ண போறோம் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த இபாதத் வந்து முழுமையான பூர்த்தியான ஒரு விஷயமாக அமையும். இப்ப உதாரணமாக, இப்போ நம்ம ஒரு பள்ளிவாசல் கிட்ட நிக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வந்து மஸ்ஜிதுக்குள்ள வந்து ஒரு சாதாரணமாக நம்ம குனிறதுனாலயோ இல்ல நம்மளுடைய நெற்றியை வந்து நம்ம தரையில வைக்கிறதுனாலயோ அதை ஒரு யோகா உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதுனாலோ அது வந்து ஒரு தொழுகை ஆகாது. நம்ம தொழுகிறோம் அப்படிங்கிற அந்த முழு மனதோடு தொழுதோம்னா மட்டும்தான் அது தொழுகைங்கிற அடிப்படையில வரும். அல்லாஹ்வுக்கு அஞ்சி நம்ம தொழுகிறோம் அப்படிங்கும் போது, நம்ம சும்மா குனிறோம் நிமர்றோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம செய்யறோம்னாக்கா அது தொழுகை ஆகுமா? நிச்சயமா ஆகாது. அதே மாதிரி இப்ப நோன்பு அப்படின்னாக்கா அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி நம்ம வந்து நோன்பு வைக்கிறதாக நியத்து செஞ்சா மட்டும்தான் அது நோம்பாகும். இப்போ ஒருத்தவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உணவு கிடைக்காம அவங்க பட்டினி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, நான் இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் உணவு இல்லாம நான் பட்னியாக இருந்துட்டேன், அது நோன்பு ஆயிருச்சு அப்படின்னு அவங்க நினைக்க முடியுமான்னு பார்த்தா நிச்சயமாக அது அப்படி நினைக்க முடியாது. அதாவது உணவு கிடைக்காம அவங்க பட்டினியா இருக்கிறது வேற, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹ்வுக்காக தண்ணி இருந்தும் உணவு இருந்தும் அதை நம்ம தவிர்த்துக்கிட்டு தாகத்தையும் பசியையும் தாங்கி கொண்டு அல்லாஹ்வுக்காக நம்ம நோன்பு பிடிக்கிறோம் இல்லையா, அதுதான் உண்மையான நோன்பாக இருக்கும். சோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் செய்யறதாக இருந்தாலும் அது நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்துதான் இருக்குது. சோ அதே மாதிரி இப்போ ஒரு மனிதர் வந்து ஒரு ஆற்று பக்கம் கடந்து போறாங்க, அவங்க வழுக்கி விழுந்து ஒரு தண்ணியில அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க தண்ணியில ஃபுல்லா நனைஞ்சிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க வந்து அவங்களுடைய உறுப்புகள் எல்லாமே நனையப்பட்டுருச்சு அதனால அவங்க ஒழு செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஆயிருமானாக்கா அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஒழு செய்யறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம ஒழு செஞ்சா மட்டும் தானே அது வந்து அந்த உறுப்புகளை வந்து நம்ம நினைக்கும் போது மட்டும்தான் வந்து அது உண்மையான ஒழுவாக அமையுது. இந்த குளிப்புலையுமே வந்து ஒரு 2 விதமான விஷயம் இருக்குது. அதாவது கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதும் ஒரு விஷயம் இருக்குது, நம்ம சாதாரணமாக குளிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. இப்ப கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்ன அதை தான் நம்ம பின்பற்றோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கடமையான குளிப்பை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஒழு செஞ்சுட்டு, அதாவது நம்ம நினைக்கக்கூடிய உறுப்புகள், ஒழுவுடைய உறுப்புகள் எல்லாத்தையுமே நம்ம நினைச்சு ஒழு செஞ்சுட்டு நம்ம கடமையான குளிப்பை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் கடைசியா கால்களை கழுவி கொண்டு நம்ம வெளியே வருவோம். சோ இப்போ நம்ம என்ன நியத்து வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, நாங்க வந்து கடமையான குளிப்பை நிறைவேற்றுறதுக்காண்டி நம்ம ஒழு செய்யறோம் அப்படின்ட்டு நம்ம ஒழு செஞ்சுட்டு தான் அந்த குளிப்பை வந்து நம்ம நிறைவேற்றோம். சோ இந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம ஒழு செஞ்சுட்டோம், சோ நம்ம தூய்மை ஆயிட்டோம், ஒழு செஞ்சவங்க திருப்தி நமக்குள்ள
நமக்குள்ள இருக்குது. சோ இப்படி நம்ம ஒழு செஞ்சுட்டு நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஒழுவோடைய நம்ம வந்து தொழுகைக்கான நேரம் வந்துச்சுன்னா அந்த ஒழுவோடைய நம்ம தொழுகையை நிறைவேற்றலாம். அது தப்பு கிடையாது. இதுவே எந்த ஒரு எண்ணமுமே இல்லாம நம்ம ஒழு செய்யறோம், கடமையான குளிப்பை நிறைவேற்றுறோம், அந்த மாதிரியான எந்த ஒரு எண்ணமே இல்லாம ஒரு சாதாரணமாக போயிட்டு நம்ம குளிக்கிறோம் அப்படின்னாக்கா இப்ப நம்மளுடைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நனைஞ்சிருச்சு, இது வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு தூய்மை ஆயிருச்சு, இதோட நம்ம தொழுதுறலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த இடத்துல நம்ம வந்து சுத்தம் ஒழுங்குற எண்ணமும் நமக்கு வரல, நம்ம ஒழுவும் நம்ம செய்யவே இல்லை. சோ நம்ம சாதாரணமாக குளிச்சுட்டு நம்ம தொழுகைக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நிச்சயமாக நம்ம வரக்கூடாது. ஏன்னா ஒழுங்குற அந்த அடிப்படையான விஷயங்கள், அந்த நியத்து, எண்ணம் எதுவுமே நமக்குள்ள இல்ல அப்படிங்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல ஒழுவே செய்யல. சோ ஒழு செய்யாமல் நம்ம தொழுதோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த தொழுகை வந்து பூர்த்தி ஆகாது. சோ அதனால நம்ம ரெண்டு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது நிச்சயமாக நம்ம ஒழு செஞ்சுட்டு தான் கடமையான குளிப்பை நிறைவேற்றுவோம். சோ அப்போதைக்கு நம்ம அந்த ஒழுவோட நம்ம தூய்மையாக இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம தொழுகலாம், அது தவறில்லை. ஆனா சாதாரணமாக நம்ம எந்த ஒரு நியத்துமே இல்லாம எந்த ஒரு ஒழுவுமே இல்லாம சும்மா குளிச்சுட்டு நம்ம அதுல நம்ம தூய்மை ஆயிட்டோம் அந்த எண்ணத்தோட நம்ம தொழுதோம் அப்படின்னாக்கா அந்த தொழுகை வந்து பூர்த்தி ஆகாது. சோ இந்த வேறுபாட்டை புரிஞ்சு அதன்படி நம்மளுடைய மார்க்கத்தை கற்று நம் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதை தெளிவு பெற்று அதை பின்பற்றி அதன்படி வாழணும். அதுதான் எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த எண்ணத்தை கொண்டு அது நமக்கு பூர்த்தி ஆகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்மளுடைய சந்தேகத்திற்கு உண்டான விளக்கம் கிடைச்சிருக்குங்கிறத நாங்க நம்புறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமா அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கூலி வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.